வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மஷ்ரூம் வச்சு ஒரு அருமையான ரெசிபி. இந்த மஷ்ரூமும் பச்சை பட்டாணியை போட்டு ஒரு மிளகுத்தூளை போட்டு ஒரு செமி ட்ரையில் பண்ண போகிறோம். அதாவது மஷ்ரூம் பச்சை பட்டாணி மிளகு வறுவல். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா டக்குன்னு பண்ணக்கூடிய ரெசிபி தான். ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு நிறைய ஸ்டெப்லாம் ப்ராசஸ் பண்ணி பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. அதாவது இதில் வந்து ஒரு தக்காளிலாம் போட்டு நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் மஷ்ரூம்லேயே போட்டு நல்லா குக் பண்ணி அந்த பச்சை பட்டாணியை வேக வச்சு லாஸ்ட்டு பெப்பர் போட போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பர்டிகுலராக வந்து நீங்கள் சப்பாத்தி, தோசைக்கு, அதுக்கப்புறம் சாதத்துக்கு எல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். நார்மலாக சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொரியல் ஒரு கூட்டு பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த செமி ட்ரை ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரைஸோ தொட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும், ஒரு சாம்பாரை தொட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும், ஒரு காரக்குழம்பு தொட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு அருமையான ரெசிபி தான். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன சொல்லி பார்த்துருங்க. மஷ்ரூம் பட்டாணி மிளகு வறுவலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் 2 பேக்கெட், ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி 50 கிராம், சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 3 நம்பர், தேங்காய் அரை மூடி, முந்திரி பருப்பு 10-12 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 3/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டீஸ்பூன். இந்த மஷ்ரூம் பட்டாணி மிளகு வறுவலுக்கு பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு மசாலா அரைக்க போகிறோம். இந்த மசாலா அரைக்கும் போது நான் கொடுத்துருக்க 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தில் அதில் 100 கிராம் வெங்காயம் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம். இது எதுக்காக இது மாதிரி அரைக்கிறோம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதனால இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கிறோம். அதே டைமில் கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் சோம்பு போடுறோம். அதுக்கப்புறம் தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடும். வேணால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குறைன்னு அரைச்சிருங்க. அந்த சோம்பு எல்லாத்தையும் ஒன்றா கொஞ்சம் ஓரளவுக்கு அரைஞ்ச பிறகு அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கிறோம். அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிருக்கணும். கொஞ்சம் குறைன்னு இருந்தால் அந்த மஷ்ரூம் அந்த வெங்காயத்தை போட்டு திருப்பி குக் பண்ணும்போது என்ன வேணால் உங்களுக்கு வந்து பல்லப்படும்போது நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி பக்குவத்தில் அரைக்கணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் இன்னொரு மண்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறோம். இந்த எண்ணெய் சூடான பிறகு சோம்பு, நம்ம ஏற்கனவே வந்து போட்டிருக்க சோம்பில் பாதி சோம்பு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். அந்த சோம்பு வந்து தாளிப்புக்காக போடுறோம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வர டைமில் திருப்பி வெங்காயம் போடுறோம். அந்த வெங்காயம், தேங்காய், பச்சை கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த தேங்காய் போடும்போது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி போடுங்க. திக்காகவும் வேண்டாம், ரொம்ப மொத்தையாக போட்டால் நல்லா இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த அளவுக்கு தின் ஸ்லைஸாக கட் பண்ணி நம்ம போட்டுறோம். இப்போது அந்த வெங்காயமும் தேங்காயும் நல்லா வதக்க ஆரம்பிங்க. இந்த ரெண்டுமே சேர்ந்து வதங்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த பச்சை வாசம் போக ஆரம்பிக்கும். தேங்காய் வந்து ஓவர் குக் ஆகாது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுறோம். இதோட கொஞ்சம் மிளகாய் பவுடர், மல்லித்தூள். மிளகாய்த்தூள் வந்து கம்மியாக தான் போட்டிருப்போம், ஆனால் மல்லித்தூள் கொஞ்சம் கூட போட்டிருப்பேன். ஏன் கேட்டிங்கன்னா இந்த மல்லித்தூள் யூஸ் பண்ணுறதுல அந்த மிளகு யூஸ் பண்ணுறோம். அந்த மிளகுக்கு வந்து காரம் நல்லா எடுத்து கொடுக்கறதுக்கு மல்லித்தூளோட வாசம் தான் ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல மல்லித்தூளும் போடுறோம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. அந்த மசாலா கொஞ்சம் லைட்டாக கொதிச்சு வரும் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசனை போகும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியை போடுறோம். இந்த இடத்துல இந்த பச்சை பட்டாணி காஞ்ச பச்சை பட்டாணி போடலாமுன்னா வேண்டாம். காஞ்ச பச்சை பட்டாணி போட்டிங்கன்னா உங்களுக்கு பக்குவம் மாற ஆரம்பிக்கும் வேகிற டைமில். ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றணும், ரொம்ப நேரம் குக் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணும்போது நல்லா இருக்காது. அதனால் ஃப்ரெஷ் பட்டாணி போட்டிருக்கோம். இந்த பட்டாணி போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவும் இதில் ஊற்ற ஆரம்பிக்கிறோம். ஊற்றிட்டு தேவையான உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணலாம். மூடி போட்டு நல்லா வேகட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கலாம், ஒன்றும் தவறில்லை. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பட்டாணி நல்லா வெந்திருக்கும். இந்த பட்டாணி வெந்த பிறகு தான் இந்த மஷ்ரூமை போடணும். இந்த மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டேஜ்லாம் போடணும். ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டிங்கன்னா
ரொம்ப நேரம் வேக அந்த மஷ்ரூம் வந்து சுருக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ஈல்டே கொடுக்காது, அதாவது உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக கொடுக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி மஷ்ரூமை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பியும் அந்த மஷ்ரூம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி. எதுக்காக இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறதுலாம் ஒரு சின்ன சின்ன விஷயமா சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இதே மாதிரி பக்குவத்தில் வர்றதுக்காக பக்குவமாக சொன்னால் தான் ஈஸியாக புரியும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு திருப்பி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா இந்த மஷ்ரூம் ரெடி ஆகிடும். இந்த மஷ்ரூம் வேகிறதுக்கு அதிகபட்சம் ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் தான். இந்த ஃபைனலாக வெந்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு பெப்பர் பவுடர் போடுங்க. பெப்பர் பவுடர், கொஞ்சம் கொத்தமல்லி, நெய் எதுக்காக போடுறோன்னா அந்த வாசம், வேறு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி சுட சுட ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் சப்பாத்தியோ இல்லை சாதம், அப்படி இல்லைன்னா வீட்டில் ஒரு தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான சைட் டிஷ்ஷு. தோசை மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்டஃப்டு பரோட்டா எதனா செய்கிறீங்கன்னா அந்த டைமில் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். என்னங்க தெரிஞ்சிச்சு அந்த ரெசிபி? ட்ரை பண்ணி பாருங்கள். மஷ்ரூம் வந்து எல்லாருமே வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி டேரெக்டாக மஷ்ரூம் போட்டுருப்பீங்க, மிளகாத்தூளோ தனித்தூளோ போட்டு குக் பண்ணி ட்ரையாக கொடுத்துருப்பீங்க. ஆனால் இப்படி பண்ணும்போது அந்த ஒரு செமி ட்ரையும் கிடைக்கும். உங்களுக்கு அந்த பச்சை பட்டாணி அந்த மிளகாத்தூளோட காரத்தன்மை எப்போ போடணும், எப்படி குக் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. நிறைய ரெசிபி நான் சொல்கிற விஷயம் தான், உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது உங்களோட ஃபீட்பேக் மட்டும்தான். அந்த ஃபீட்பேக் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.